வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வெள்ளிக்கிழமை இயற்கை வளத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மீது கடுமையான தாக்குதலை தொடங்கினார். அவர் பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். எல்லை நிர்ணயம் குறித்த சர்ச்சைக்குரிய பிரச்சினைக்கு எதிராக அதிமுக எப்போதாவது பேசத் துணிந்ததா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடனான சந்திப்பின் போது எல்லை நிர்ணயத்தால் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படுவது குறித்து கவலைகளை எழுப்பியதாக இபிஎஸ் கூறியதை கடுமையான வார்த்தைகளால் எழுதப்பட்ட அறிக்கையில் ரகுபதி சவால் செய்தார். மார்ச் 25 அன்று டெல்லியில் தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது ஊடகங்களுக்கு தவறான அறிக்கைகளை வெளியிட்டு இபிஎஸ் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவுடனான தனது ரகசிய கூட்டணியை சட்டப்பூர்வமாக்க முயற்சிப்பதாக இபிஎஸ் மீது ரகுபதி விமர்சித்தார். மேலும் பாஜகவின் பிரபலமற்ற திட்டங்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள அதிமுக தலைவர் இப்போது ஒரு புதிய கதையை உருவாக்கி வருவதாகவும் கூறினார். இபிஎஸ்ஸின் அறிக்கைகள் முரண்பாடானவை என்றும் நம்பகத்தன்மை இல்லாதவை என்றும் அவர் வலியுறுத்தினார். வெள்ளிக்கிழமை முன்னதாக இபிஎஸ் எக்ஸில் பதிவிட்டிருந்தார். அதில் முதலமைச்சர் கே. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிகவும் நியாயமற்ற, ஊழல் நிறைந்த மற்றும் வம்ச ஆட்சியை வழிநடத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் நியாயமான எல்லை நிர்ணயம் பற்றி முரண்பாடாக பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை பலவீனப்படுத்தவோ அல்லது அதன் குரல் குறைக்கவோ அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் உறுதியளித்தார். 2027 அல்லது அதற்கு பிறகு எல்லை நிர்ணய பயிற்சி நடந்தாலும் மாநிலத்தின் உரிமையான குரலையும் எதிர்காலத்தையும் அதிமுக உறுதியாக பாதுகாக்கும் என்று இபிஎஸ் மேலும் வலியுறுத்தினார். 2027 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாமதப்படுத்த பாஜக தலைமையிலான மத்திய அரசு எடுத்த முடிவு தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்தியது என்ற ஸ்டாலினின் முந்தைய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக அவரது கருத்துக்கள் வந்தன. இந்த கூற்றுக்களை எதிர்க்கும் வகையில் தமிழ்நாட்டின் எம்பி இடங்களை குறைக்கும் பாஜகவின் திட்டத்தை முதலில் அம்பலப்படுத்தியவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என்று ரகுபதி மீண்டும் வலியுறுத்தினார். இபிஎஸ் இப்போது பாஜகவுடன் இணைந்து செயல்படுவதாகவும் இந்தி திணிப்பு மற்றும் எல்லை நிர்ணயத்தை எதிர்ப்பதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.